வணக்கம் மக்களே. சிறந்த நடிகர்களுக்கான ஃபில்ம்ஃபேர் அவார்ட் வாங்கிய நடிகர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். 1972 நானஒலி திரைப்படத்திற்காக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1973 கவுரவம் திரைப்படத்திற்காக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1974 நானவனில்லை திரைப்படத்திற்காக ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1975 அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1976 ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1977 16 வயதினிலே திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1978 சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1979 ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக சிவக்குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1980 வண்டிச்சக்கரம் திரைப்படத்திற்காக சிவக்குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1981 ராஜபார்வை திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1982 பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக மோகன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1983 முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக பாக்யராஜ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1984 நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1985 முதல் மரியாதை திரைப்படத்திற்காக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1986 அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திற்காக விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1987 வேதம் புதிது திரைப்படத்திற்காக சத்யராஜ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1988 அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1989 வருஷம் 16 திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1990 கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1991 குணா திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1992 தேவர் மகன் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1993 பொன்னுமணி திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1994 நாட்டாமை திரைப்படத்திற்காக சரத்குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1995 குருதிப்புனல் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1996 இந்தியன் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1997 சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக சரத்குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1998 நட்புக்காக திரைப்படத்திற்காக சரத்குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 1999 வாலி திரைப்படத்திற்காக அஜித் குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2000 ஹே ராம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2001 காசி திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2002 வில்லன் திரைப்படத்திற்காக அஜித் குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2003 பிதாமகன் திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2004 பேரழகன் திரைப்படத்திற்காக சூர்யா அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2005 அந்நியன் திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2006 வரலாறு திரைப்படத்திற்காக அஜித் குமார் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2007 பருத்திவீரன் திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2008 வாரணம் 1000 திரைப்படத்திற்காக சூர்யா அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது.
2009 காஞ்சிபுரம் திரைப்படத்திற்காக பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2010 ராவணன் திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2011 ஆடுகளம் திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. 2012 த்ரீ திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2013 பரதேசி திரைப்படத்திற்காக அதர்வா அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2014 வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2015 திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2016 இறுதிச்சுற்று திரைப்படத்திற்காக மாதவன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2017 விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2018 வடசென்னை திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2019 96 திரைப்படத்திற்காக விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2021 சூரரைப் போற்று திரைப்படத்திற்காக சூர்யா அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2022 விக்ரம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2023 பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கு ஃபில்ம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது.